everybody, welcome to my YouTube channel. இன்னையிலிருந்து நம்ம பேசிக் இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். நாம இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்கு நமக்கு பேசிக் கிராமர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம vocabularies-ல ஸ்ட்ராங் ஆகணும். vocabularies அப்படினா என்னன்னு யோசிக்கிறீங்களா? vocabularies அப்படினா collection of words, அதாவது வார்த்தைகளின் தொகுப்பு. நாம இங்கிலீஷ் பேசணும்னா நம்மளுக்கு சென்டென்ஸ் பில்ட் பண்ண தெரியணும். அப்படி நம்ம சென்டென்ஸ் பில்ட் பண்ணணும்னா நமக்கு நிறைய வேர்ட்ஸோட மீனிங், அதாவது அர்த்தங்கள் தெரியணும். ஸோ நம்ம vocabularies-ல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் பேசிக் கிராமர் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் vocabulary என்னன்னா ஃப்ரஸ்ட்ரேட்டட். இதுக்கு அர்த்தம் என்னன்னா விரக்தி அடைகிறது, மன வருத்தம் அடைகிறது, இல்லைன்னா எரிச்சல் அடைகிறது. நாம் ஒரு வேர்டோட தமிழ் அர்த்தங்கள் பார்த்தா மட்டும் போதாது, சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்க்கணும். அப்போதான் அந்த வேர்டோட மீனிங் நம்மளுக்கு மறக்காது. ஸோ இந்த வேர்டை அப்ளை பண்ணி சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்க்கலாம். ஃப்ரஸ்ட்ரேட்டட் இந்த வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். She was frustrated because her brother spoke like that. அவளோட அண்ணன் அப்படி பேசினதுனால அவ மன வருத்தம் அடைஞ்சிட்டா, இல்ல விரக்தி அடைஞ்சிட்டா. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. I was frustrated by the long wait in line. நான் ரொம்ப பெரிய வரிசையில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால எரிச்சல் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் மீனிங். ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னா விரக்தி அடைகிறது, இல்லை எரிச்சல் அடைகிறது, இல்லை மன வருத்தம் அடைகிறது. இப்போ அடுத்த vocabulary பார்க்கலாம். செல்டம் எப்போவாச்சும். இதுக்கு சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். I seldom watch movies on weekdays. நான் எப்போவாச்சும் தான் வீக் டேஸில் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது. செல்டம் அப்படின்னா எப்போவாச்சும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. He seldom comes here. அவன் எப்போவாச்சும் தான் இங்கே வருவான். அடுத்த vocabulary டிபேட். இந்த vocabularyக்கு மீனிங் வாக்குவாதம் இல்லைன்னா விவாதம் பண்ணுறது. இப்போ சென்டென்ஸ் பாருங்க. And debate takes place between them. அவங்களுக்கு இடையில வாக்குவாதம் நடக்குது. She debates with me. அவ என் கூட விவாதம் பண்றா. டிபேட்ஸ் அப்படின்னா வாக்குவாதம் அல்லது விவாதம். அடுத்த vocabulary இன்டெகிரிட்டி. இதுக்கு அர்த்தம் நேர்மை. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. She is a person of high integrity. அவ ரொம்ப நேர்மையானவ. அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் It is a tribute to his integrity. இது அவனோட நேர்மைக்கு கிடைச்ச மரியாதை. It is a tribute to his integrity. அடுத்த vocabulary compassion இரக்கம். The nurse treated her patients with compassion. நர்ஸ் அவங்களோட நோயாளிகளை இரக்கத்தோட நடத்துறாங்க. The nurse treated her patients with compassion. அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் He is very compassionate. அவன் ரொம்ப இரக்க குணம் உள்ளவன். அடுத்த vocabulary nostalgia ஏக்கம். The family photo made him nostalgic. அந்த ஃபோட்டோ
அவனுக்கு ஏக்கத்தை ஏற்படுத்துச்சு. She looked nostalgic. அவ ஏக்கத்தோட பார்த்தா. Nostalgia ஏக்கம். அடுத்த வெக்காபுலரி எம்பத்தி அனுதாபம். அவ மற்றவங்களோட கஷ்டத்தை பார்த்து அனுதாபப்படுவா. She felt empathy for others' struggles. Don't show empathy to everyone. எல்லார்கிட்டையும் அனுதாபம் காட்டாத. அடுத்த வெக்காபுலரி serenity அமைதி. She speaks with serenity to everyone. அவ எல்லார்கிட்டையும் அமைதியா பேசுவா. அடுத்த வெக்காபுலரி perseverance விடாமுயற்சி. She persevered and succeeded. அவ விடாமுயற்சியோட வெற்றி அடைஞ்சிட்டா. perseverance விடாமுயற்சி. லாஸ்ட் வெக்காபுலரி deliberate வேணும்னே செய்யறது. He has done this deliberately. அவன் இத வேணும்னே செஞ்சிருக்கான். deliberate வேணும்னே செய்யறது. That's it. இன்னைக்கு நாம ஒரு 10 வெக்காபுலரிஸ் அண்ட் அதோட மீனிங்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வெக்காபுலரிஸ் வச்சு நீங்களே நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணி பாருங்க.